Hello friends, welcome back to my channel Delicious. இன்னைக்கு வந்து நல்ல பஞ்சு போல சாஃப்ட்டான பட்டர் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுவும் ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல 1/2 கிலோ அளவுக்கு கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறீங்க. 1/2 கிலோ அளவு கேக் செய்யறதாக இருந்தா எல்லா பொருட்களுமே 1/2 கிலோ அளவுல எடுக்க வேணும். ஸோ நான் 500 கிராம் அளவுல பட்டர் எடுத்திருக்கிறேன். நீங்க மார்ஜரின் கூட யூஸ் பண்ணலாம். அது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமாக அதை நல்லா பீட் பண்ண வேணும். அதுக்கு முதல்ல நான் முட்டையிட மஞ்சள் வெள்ளைக்கரு ரெண்டையுமே வேறு வேறையாக பிரித்து எடுத்துக்கொள்கிறேன். அப்படி பிரித்து வெள்ளைக்கருவை நல்லா தனியாக அடித்து சேர்க்கும் பொழுது கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக பஞ்சு போல் வரும். ஸோ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் அடிச்சிங்களா இருந்தால் இது நல்ல நுர மாதிரி ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு தனித்தனியே முட்டையை எடுத்து அடிக்கிறதுக்கு டைம் இல்லாட்டி நீங்கள் ஒண்டா போட்டு கூட அடிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செய்யும் பொழுது கேக்குக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். 1/2 கிலோ பவுண்ட் பட்டர் கேக்குக்கு வந்து 8 முட்டைகள் தேவைப்படும். சின்ன முட்டைகளாக இருந்தால் நீங்கள் 10 கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம். நான் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து பட்டரை எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஆனால் இது நல்லா பீட் பண்ணும் பொழுது அதோட கலர் சேஞ்ச் ஆகி ஒரு க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வரும். லைட் கலருக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்க்க வேணும். இப்போ இதில் 1/2 கிலோ அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். சீனி நீங்கள் பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி செய்யும் பொழுது ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். இல்லாட்டி இது முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் கரையிறதுக்கே ஸ்டார்ட் ஆகும். இருந்தாலும் நீங்கள் சுகரையும் பட்டரையும் நல்லா அடிக்க வேணும். இதை அடிக்கும் பொழுது ஆகையும் ஹை ஃபீட்டில் வச்சு அடிக்க வேணாம். நார்மல் ஸ்பீடில் வச்சே நீங்கள் ஒரே சைட் ஒரே பக்கமாக அடிக்க வேணும். ஸோ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கு அப்புறமாக தான் முட்டை சேர்க்க போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கிற முட்டையை சேர்க்கிறதுக்கு முதல்ல இந்த மஞ்சள் கருவை சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா அடித்ததுக்கு அப்புறமாக நாங்கள் பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நுரை மாதிரி இருக்கிற வெள்ளை கருவை ஒரு பாதியை மட்டும் நான் ஃபஸ்ட்டாக சேர்த்து பீட்டரால் அடிச்சிட போகிறேன். மிச்ச பாதியை வந்து சேர்த்ததுக்கப்புறம் கையால் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்படி செய்கிறதால கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து அடியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்கரோட தண்ணீரையும் பாதி அளவுக்கு நுரையை மட்டும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து பீட்டரால் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த பவுண்ட் கேக் செய்யும் பொழுது நீங்கள் அளவுகள் எல்லாத்தையுமே மிஸ்டேக் இல்லாமல் அளந்து சரியாக எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ வந்து கேக்கும் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ இது சேர்த்ததுக்கு அப்புறமாக பீட்டரால் நல்லா கலந்து விடலாம். அதுக்கப்புறமாக இந்த மிச்சம் இருக்கக்கூடிய நுரையையும் சேர்த்து கொள்ளலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமாக நான் இதில் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 கிலோ கேக்குக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொண்டா போதும். வெனிலா எசன்ஸ் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் எப்போவுமே வெனிலா எசன்ஸ் தான் இந்த பட்டர் கேக்குக்கு பொருத்தமாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக நான் இதில் மீதமாக இருக்கிற அந்த வெள்ளைக்கருடன் நுரையையும் சேர்த்து ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இதுக்கப்புறமாக பீட்டர் யூஸ் பண்ண வேண்டி இருக்காது. கேக் வந்து நல்லா பீட் பண்ணினா தான் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இருந்தாலும் அளவுக்கு அதிகமாகவும் பீட் பண்ணக்கூடாது. அப்போ அந்த கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகிரும். ஸோ எதுக்குமே வந்து ஒரு லிமிட் இருக்கணும். இப்போ இதெல்லாமே நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமாக இனி நாங்கள் பீட்டர் யூஸ் பண்ணி மாவை கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஸ்பூன் வச்சே கலந்து விடலாம். இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவுக்கு 4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கிறேன். சில பேர் வந்து பேக்கிங் சோடாவையும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் யூஸ் பண்ணாமலே நல்ல சாஃப்டான கேக் பேக்கிங் பவுடர் மட்டும் போட்டாலே வரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர் கூட போட்டுக்கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரி சலிச்சு தான் அந்த மாவை கேக் மிக்சரோடு சேர்க்க வேணும். ஸோ நல்லா சலிச்சு சேர்க்கும் பொழுது அந்த மாவுக்குமே வந்து நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ ஒரே பக்கமாக இந்த மாதிரி ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஆங்கர் மில்க் பவுடர் ஒரு மெல்லிய சுடுதண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் இருந்து ஒரு 3 மேசை கரண்டி அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இப்படி பால் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டுமே கிடைக்கும். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மில்க் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்படி எல்லா மாவையும் சேர்த்து நல்லா ஒரே சைடாக கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தான ஒரு பெட்டராக கலந்தெடுக்க வேண்டியது தான்.
இப்போ கேக்குக்கான பேட்டர் ரெடி ஆகியாச்சு. ஒரு பேக்கிங் ட்ரேயில் நான் பட்டர் பேப்பர் சேர்த்துருக்கிறேன். அதுக்கு மேலேயே பட்டரும் தடவி இருக்கிறேன். இப்போ இதில் பாதி அளவு மாவு மட்டும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் மிச்சத்தை நான் கப் கேக் செய்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். ட்ரே ஃபுல்லாகவே வந்து மாவை ஃபுல்லாகவே போட்டுறாதீங்க, ஏன்னா உப்பி வாரத்துக்கும் இடம் இருக்க வேணும். ஸோ இந்தளவுக்கு நான் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் சமப்படுத்தி கொள்கிறேன். அப்போ எல்லா சைட்ஸ்லேயுமே ஒரே அளவுக்கு மாவு இருக்கும். சமப்படுத்தினதுக்கப்புறமா இந்த மாதிரி டப் பண்ணி கொள்ளுங்க. அப்போ அடியில் காத்திருந்தால் அது வந்து வெளியில் வந்து எல்லாம் சமமாக பரப்பப்பட்டிருக்கும். இப்போ நான் 160 பாகை செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி அவனை வச்சுருக்கிறேன். இப்போ அதே 160 பாகை செல்சியஸில் ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ணுறேன். ஒரு குச்சி வச்சு நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் அந்த பேட்டர் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் பேக் ஆகிச்சுன்னு அர்த்தம். இல்லை பேக் ஆகலாட்டி நீங்கள் அதே டெம்பரேச்சரில் இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும், நல்ல சாஃப்டான பஞ்சு போல் இருக்கிற இந்த பட்டர் கேக் ரெடி ஆகியாச்சு. ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்ல பர்ஃபெக்டான கேக் வந்து கிடைக்கும். கட் பண்ணும் பொழுதே உங்களுக்கு தெரியும் அந்த கத்தி எவ்வளவு ஸ்மூத்தாக இறங்குதுண்டு. அதோட அந்த டெக்ஸ்சரை பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குதுண்டு. மேலே இந்தளவுக்கு கொஞ்சம் டார்க் கலராகத்தான் இருக்க வேணும். உங்களுக்கு அது விருப்பம் இல்லாட்டி நீங்கள் கத்தியால் அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். எனக்கு வந்து அது இருக்கிறது எப்போவுமே பிடிக்கும். ஸோ அதோட சேர்த்தே சாப்பிடுவோம். இப்போ வந்து நல்ல ஸ்பாஞ்சியான இந்த கேக் ரெடி ஆகியாச்சு. அடுத்தது கப் கேக் வந்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இதே பேட்டரில் கப் கேக்குமே வந்து சூப்பராக இதில் வரும். ஸோ நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுவும் வந்து அதே டெம்பரேச்சரில் 30 நிமிஷம் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். இருந்திருந்தால் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதோட என்னுடைய ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அதோட வந்து என்னோட வ்ளாகிங் சேனல் SL தமிழ் மம் இன் துபாய் என்று சொல்லி இந்த சேனலுக்கு கீழே விசிபிளாக இருக்கும். அதையும் செக் பண்ணி பாருங்கள்.